ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேஷ்டாக்கிங் யூடியூப் சேனல் தான். நான் உங்கள் விமலா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் ரெசிபி. என்னுடைய ஃபேவரட் குலோப் ஜாமுன் இதான். இன்றைக்கி வந்து நான் என் மினியேச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு குக் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கற்பூரம் வச்சு பற்ற வைக்கும்போது வந்து அது சீக்கிரமாக அடுப்பு வந்து நல்லா பற்றிக்கும். அதுக்காக நான் கற்பூரம் வச்சு அடுப்பு பற்ற வைக்கிறேன். கடாய் வைக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லோவாக தான் எரியுது. ஸோ வந்து அது எண்ணெய் காய கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். அது காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் தான் குலோப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ட்ராப் இட்டால் போதும். கீ வந்து கொஞ்சமாக லைட்டாக, அது டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் தான் நெய். இப்போ வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க. பால் மிக்ஸ் பண்ணும்போது வந்து அந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நார்மலாக சாப்பிட்றதுக்கே வந்துட்டு அந்த பால்கோவா டேஸ்ட்டு அது மாதிரி வரும் அந்த டேஸ்ட்டு. அதுக்காக நான் வந்து பால் மிக்ஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பால் இல்லைன்னா வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நல்லா மாவு வந்து நல்லா பிசையணும். அப்போ தான் வந்துட்டு அந்த உருண்டை வந்து உடையாமல் நல்லா ஷேப்பாக வரும். குலோப் ஜாமுனும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது மினியேச்சர் ப்ராடக்ட்ஸ்லனால நான் வந்து குட்டி குட்டியாக உருண்டை எடுத்துக்கிறேன். நான் மாவு பிசைஞ்சதே வந்துட்டு ஒரு பெரிய குலோப் ஜாமுன் சைஸ் தான். ஸோ அதுலேருந்து நான் நிறைய குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போது குலோப் ஜாமுனுக்கு எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. நல்லா குட்டி குட்டியாக செஞ்சுருக்கேன். எண்ணெயில் போடும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போடலாம். ஓகே, புரியுது. அப்படியே வந்து மொத்தமாக வந்து எல்லாம் போடக்கூடாது. அப்படியே ஒன்று ஒன்றா தான் போடணும். இல்லை அப்படின்னா வந்து அந்த குலோப் ஜாமுன் அந்த உருண்டை வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கலர் வந்து ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து விறகடுப்புனால வந்துட்டு நம்ம குறைச்சி சிம்லனா வைக்க முடியாது. ஸோ வந்து அது பொரிய கலர் சேஞ்ச் ஆக நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் டக்குன்னு. இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு போட ஆரம்பிச்சிடலாம். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, நீ நிஜமாகவே அடுப்பு பற்ற வச்சியா இல்லை உள்ள விளக்கு எதுவும் செட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தனியாக செஞ்சு பாத்திரம் மாற்றினியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எல்லாமே நான் டேரெக்டாகவே செஞ்சது தான். அடுப்பு எரியுது, அதுக்காக தான் நான் காட்டுறேன். தெரியுதா, பார்த்துக்கோங்க. இப்போ குலோப் ஜாமுன் உருண்டை எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாவு காய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அது தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ரெண்டையும் நல்லா சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து பாவு வந்து நல்லா கொதிக்கும் போது அடிக்கடி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரைனா நல்லா கரையலை. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் உருண்டையை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு அதை வந்துட்டு பாவில் கலந்துக்கலாம்.
இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஏலக்காய் இடித்து வச்சுருக்க ஏலக்காய் வந்து இதில் போடலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட் தான், வாசனைக்காக நம்ம ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம். காற்று அடித்தனால வந்து அந்த சாம்பல் வந்து பறக்குது. அதுக்காக வந்து நான் பாத்திரத்தை மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சு கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் நல்லா கொதிச்சிரும். அதுக்காக தான். இப்போ வந்து பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு இதை வந்து நம்ம அந்த உருண்டையில் மிக்ஸ் பண்ணி குலோப் ஜாமுன் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் உருண்டையும் வந்து நல்லா ஆறிடுச்சு. இது பாவு மிக்ஸ் பண்ணும்போது வந்து சூடாக ஊற்றக்கூடாது. அந்த குலோப் ஜாமுன் கொஞ்சம் அந்த ஹீட்னா கம்மியானதுக்கப்புறம் தான் ஊற்றணும். பாவும் நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். என்னுடைய ஃபேவரட் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக வரும்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து பரிமாறலாம். ஆனால் குலோப் ஜாமுன் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன். இது கூட வந்துட்டு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான். மற்ற ஃபுட்டுனா கூட எல்லாருக்கும் கொடுப்பேன். குலோப் ஜாமுன் மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எல்லாருமே வீட்டில் வந்து என்னுடைய குலோப் ஜாமுன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணுன்னா கூட வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடியை கூட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து கூட ஏதாவது அட்வைஸ் எதாவது கொடுக்கணுன்னா கூட கொடுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக என் குக்கிங் வீடியோ வந்து இதோட ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என்னென்ன செட் பண்ணி வச்சுருக்கேன், வீட்டில் என்ன செட்டிங்ஸ் இருந்துச்சுங்கிறதான் காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பாருங்கள். இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் செட் பண்ண அந்த வீடு, அந்த செட்டிங்ஸு, அந்த அடுப்பு, இது எல்லாமே தான் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.